தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 4 இறைவார்த்தைகள் 14 22 முடிய. காலத்தில் இயேசு தூய் ஆவியின் வல்லமையுடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் மறந்தவராய நாசரேத்துக்கு வந்தார். தம் வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசேவின் சொல்லிடவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வையுற முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டைச் சுருட்டி அவரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்த கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து அந்த அருள்மொழியை கேட்டு வியப்பெற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான ஒரு செய்தியை, நமக்கு புது வாழ்வை குறித்த ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிடுகின்றார். இயேசுடைய வாழ்விலே இருக்கின்ற அவருடைய வாழ்வினுடைய நோக்கத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், யாருடைய பணியை அவர் ஆற்ற வந்திருக்கிறார் என்பதை இரத்தின சுருக்கமாக விவிலியத்திலே நற்செய்தி பகுதியுடைய ஒரு இரத்தின சுருக்கமாக இந்த லூக்கா நற்செய்தியுடைய இந்த 4ஆம் அதிகாரம், அதுவும் இந்த 14 இந்த இறை வார்த்தைகள் இயேசுடைய ஒட்டுமொத்த பணி வாழ்வை, இயேசுடைய போதனையை, இயேசுடைய மதிப்பீடுகளை, இயேசுடைய ஒரு விழுமியத்தை ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு இறை வசனமாக இருக்கிறது. இதைத்தான் இயேசு எளியோருக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, பார்வையற்றோர் பார்வை பெற, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய, ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட என்று அவருடைய அந்த பணி திட்டத்தை தெளிவாக இயேசு குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு நோக்கம் உண்டு. அதை ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்க வேண்டும். என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன? இயேசுடைய வாழ்வு இத்தகைய ஒரு பணிக்காக இயேசு பிறந்தார், வளர்ந்தார், கடவுளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனால் இன்று என்னுடைய வாழ்விலே என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பணி திட்டம் என்ன? என்னுடைய வாழ்வினுடைய இலக்கு என்ன என்பதை இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருமே இன்றைக்கு சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக நம்முடைய ஒரு சுய பார்வை, நம்முடைய சுய சிந்தனை, சுய விமர்சனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு உளவியல் ரீதியாக, மன ரீதியாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை செய்ய வந்திருக்கின்றேன்? இயேசு என் பார்வையிலே அவர் எனக்கு ஒரு மதிப்பீடாக இயேசு எனக்கு இருக்கின்றார். இதைத்தான் இயேசு தன் வாழ்நாளிலே தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டார். அவருடைய திருமுழுக்கு யோவான் இடத்திலிருந்து பெறக்கூடிய இந்த திருமுழுக்கு இந்த அருட்சாதனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அழகை சோதிக்கப்பட்ட பிறகும் நாம் வாசிக்கின்றோம். அந்த வேளையிலுமே அவர் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டார். இவ்வாறாக இயேசுடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் அவர் வாழ்வு முழுமையாய் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தினார். அப்படி ஒரு வல்லமை பொருந்தியவராக, அவருடைய புது வாழ்வு பெற்றவராக இயேசு 30 ஆண்டு காலம் தன் பெற்றோரிடத்தில் இருக்கின்றார். அதோட 3 ஆண்டு காலம் அவருடைய பணி வாழ்வு, அது 30 ஆண்டு காலம் அந்த நாசரேத்திலே இயேசு உடல் அளவிலும் உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக இயேசுடைய இந்த ஒட்டுமொத்த இந்த பணி வாழ்வு அவருடைய இலக்கை நோக்கி அவர் பயணிப்பதற்கு அவர் உதவியாக இயேசுடைய இந்த இறை ஆட்சியை இந்த உலகத்துக்கு அவர் சுட்டி காட்டுகின்றார். நாசரேத்திலே அவர் வளர்க்கப்பட்ட விதம், யோசேப்பு மரியாள் இயேசுவை வளர்த்த அந்த நல் பண்புகள், அவருடைய நல் விளைநிலம், அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எத்தகைய ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம்? நெல்சன் மண்டேலா அந்த தென்னாப்பிரிக்க அந்த இன விடுதலை மக்களுக்காக தன் வாழ்நாளை முழுமையாக நோக்கமாக கொண்டிருந்த அந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சிறைவாசம் இருந்தார். மோயிசுடைய வாழ்வை பார்க்க இஸ்ராயல் மக்களை இந்த பாலும் தேன் விளையக்கூடிய அந்த கானான் தேசத்தை அழைத்து செல்ல வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டும் என்று ஒரே இலக்காக இருந்தார். அதைத்தான் இயேசுடைய பார்க்கிறோம்.
அகப்புற இந்த விடுதலைக்காக இயேசு எளியோர்க்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாம் எத்தகைய ஒரு நற்செய்தியை ஆர்வமாக்கராக இருக்கிறோம், நற்செய்தி எந்த அளவுக்கு படிக்கின்றோம், நற்செய்தி எந்த அளவுக்கு சிந்திக்கின்றோம், நற்செய்தி எந்த அளவுக்கு இன்றைக்கு கடைபிடித்து வாழ்கிறோம், எத்தகைய ஒரு பண்போடு நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் கண்டுணர்வோம். அதை ஆண்டவர் இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இத்தகைய ஒரு நாளிலே இயேசுடைய பிள்ளைகளாக குழந்தை இயேசுடமிருந்து அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருக்கும் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்போடும் அரவணைப்போடும் நம்ம இருக்கின்றார். அதான் முதல் வாசகத்தில் அருமையாக சொல்லுகின்றார். 1 யோவான் திருமடலிருந்து கண்ணால் காணக்கூடிய சகோதரனை நீ அன்பு செய்யாத போது கண்ணால் காண முடியாத கடவுளை நீ எப்படி அன்பு செய்வா என்று கேட்கிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பழிக்கு பழி, எங்கு பார்த்தாலும் கோபம், வைராக்கியம், இருமாப்பு ஒரு மனிதனை இன்றைக்கு சிதைக்கக்கூடிய அளவிலே, ஆளுமை சிதைவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மனிதருக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்கள். உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா என்றெல்லாம் இன்றைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதனை நாம் அன்பு செய்வோம். நம்முடைய வாழ்விலே கடவுள் ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் இருக்கின்றார். கடவுளை நாம் அன்பு செய்யணும் என்று சொன்னால் நிச்சயமாக மனிதர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கு அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக, நம்முடைய வாழ்வினுடைய இலக்காக இயேசு தன் வாழ்நாள் முழுமையாய் எல்லோரையும் நேசித்தார், எல்லோருக்கும் அன்பு காட்டினார். அந்த அன்பு நிறைந்த அந்த உள்ளத்தை கொண்டவர்களாக இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம் எல்லோருக்குமே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இறை வெளிப்பாட்டை பெரும்படியாக குழந்தை இயேசுடைய ஆசீர் இன்றைக்கு வேண்டுகிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இதோ இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசு நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் பிற நிலத்தை நாங்கள் இன்னும் மையமாக கொண்டு ஒருவரை நேசிக்க, ஒருவரை அன்பு செய்ய இயேசு எவ்வாறு மக்களிடத்தில் தன் அன்பு கலந்த உள்ளத்தை கொடுத்தது போல நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே ஏசப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே ஒருவரை நேசிக்க கற்றுக்கொள்வோமாக, இறை வெளிப்பாட்டை உணர்வோமாக. நாங்கள் என்றும் வாழ்வினுடைய நோக்கத்தை, தெளிவை, பண்பை எங்கள் வாழ்விலே நாங்கள் உணரச் செய்வீராக. உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையுமே இந்த நாளிலே நிறைவாய் கொடுத்து இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் அலுவலகத்திற்காக, பொருள் வளத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரத்திற்காக, தீய சக்திகள் மாற, கட்டுகள் மாற, சாபங்கள் மாற என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் தயவாய் கேட்டு ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.